திமுகவை அப்புறப்படுத்துவது என்பதுதான் ஒரு முதல் பாயிண்ட். அதுக்கு யாரோடையும் எவ்வளோ பேரோடனும் பேசலாம், எவ்வளோ முறை பேசலாம்ல மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த வகையில் இங்கே என்டிஏ கவர்மெண்ட் என்பதை திரு ஹோம் மினிஸ்டர் அவர்கள் என்றைக்கோ சொல்லியிருக்காரு. அது ஏடிஎம்கே இஸ் த லீடிங் பார்ட்னர் ஆஃப் என்டிஏ தமிழ்நாட்டில்ன்றதை அவர் என்றைக்கோ தெளிவுபடுத்திட்டார். அவர் கேள்விக்கு வந்து நீங்கள் அங்கம் வகிப்பீங்களா அந்த அமைச்சரவை இல்லைன்னா அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்காரு. அதில் வந்து என்ன பெரிய இல்லை நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்ல முடியாது. இல்லை, எங்களுக்கு விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்தை வெளிப்படையாக உண்மையாக சொல்கிறாரு. அது வந்து ஏடிஎம்கே என்டிஏவோட அலையன்ஸில் என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு பல வாட்டி இதை சொல்லியிருக்கோம். அது ஏன் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை மட்டுமே திருப்பி பேசுறோம்? திமுக கூட்டணியில் இருக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? இல்லையே. அப்ப இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களா? எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டாம், எங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், யாராவது கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களா? அதை நீங்க சொல்லுங்க முதல்ல. திமுக கூட்டணி எல்லாம் இன்டாக்டா இருக்கும்னு உங்களால எனக்கு கேரண்டி பண்ண முடியுமா? இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பாலவேல் வந்து ஒரு பார்ட்டி கூட திமுக விட்டு வெளில போகாதுன்னு உங்களால கேரண்டி சொல்ல முடியும்? அதேதான். யாருமே இங்க உட்கார்ந்து யாருமே எந்த கட்சியும் இங்க போய்டும் அங்க போய்டும் சொல்லவே முடியாது. என்ன பொறுத்தவரை யாரும் அப்படி சொல்லல. யாரும் அப்படி சொல்லல. என்டிஏ கூட்டணியில என்டிஏ கூட்டணியில டிஃபரன்ஸ் இருக்கலாம், யார் வரலாம், என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், அதெல்லாம் ஆன்கோயிங் ப்ராசஸ். திமுக கூட்டணியில எவ்வளவு பேர் இருக்க போறாங்கன்னு நம்ம இன்னைக்கு கேரண்டி பண்ண முடியாது. திமுக கூட்டணியில எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லவும் முடியாது. அங்கங்க விசிகே தங்க ஆட்சிக்கு அப்படி என்ன சொல்றீங்க? திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாம் வெறும் பல்லக்கு தான் வீசணும், அவங்க எல்லாம் ஜனநாயக அம்பேத்கர் எழுதிய கொஞ்சம் பெருமாள் மணி இருக்கிறவர் யாரும் சொல்ல முடியாது. என்னோட லைன் இது இல்ல. இல்ல, நீங்க திமுக கூட்டணி பத்தி பல பேசுறீங்க, பேசலாம். அது ஏன் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் இவ்வளவு இன்னைக்கு பேச்சு? அதுதானே சார். இவ்வளவு பேசுறாங்க. அமித்ஷா அவர்கள் ஒரு வாட்டியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசின பிறகு அது பேசு பொருள் இல்லையா? பேசுறேன், அதை பத்தியும் தான் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கு, அங்கேயும் யாரும் கேரண்டி பண்ண முடியாது, இங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அப்ப இத பிரச்சனைன்னு ஒத்துக்கிறீங்க? எது இப்ப பேசிட்டு இருக்கிற அமித்ஷா அவர்களும் திரும்பி சொல்லிருக்காரு. அமித்ஷா அவர்களுடைய விருப்பத்தை சொல்றாருங்க.